ராதாகிருஷ்ணன் வணக்கம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், இந்த இந்த கம்ப்ளைண்டில் வேறு என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு? இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை வெளிப்படுத்தியிருந்தோம். அதில் கடந்த ஒரு வருடத்துடைய தொடர்ந்து ஆய்வு, போன வருஷம் இதே 2024 மழை காலத்தில் தான் இந்த பகுதிகளை நம்ம ஆடிட் பண்ணுறோம். அப்போது இந்த ப்ளூ கலரில் ஷட்டர் அடித்து நிறைய இடங்களில் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான வேலைகள் நடக்குது. அப்போது இது பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியாச்சு, இங்கே எப்படி கட்டுமானங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற ஆரம்ப கட்ட ஆய்வோட அந்த சர்வே நம்பர், அதுக்கான ஆவணங்கள், மற்ற விவரங்களை தொக்க ஆரம்பிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியில தான் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இங்க ராம்சார் அப்படின்னு சொல்லப்பட்ட தமிழ்நாடு அரசால முதலமைச்சர் ஸ்டாலின் அவரால் பெருமையாக சொல்லப்பட்ட ஒரு இடம் இந்த பள்ளிக்கரணை மார்ஷ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல எந்த விதிமுறைகளுமே கடைபிடிக்கப்படாம முரணாக கொடுக்கறது அப்படின்றது அப்ப மக்களை ஏமாற்றும் செயலாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ராம்சாரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு பேஸ் ஆக்ட்லயே இருக்கு. 2022 ஏப்ரல்ல அரசும் அறிவிக்குது. இதுல 600 ஏக்கர் பக்கம் ஏற்கனவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, மீதி இருக்கக்கூடிய 500 தனியாருக்கு சொந்தமானதுக்கு, அரசுக்கு சொந்தமானது இருக்கு. அதை ஒரு நீண்ட கால திட்டத்துல அரசு தன்மையப்படுத்தி அதை திரும்ப எப்படி அதே பசுமை சூழல்ல வைக்க முடியுமோ, ஈரச்சூழல்ல வைக்க முடியுமோ, அதுதான் என்விரான்மெண்டலுக்கும் நல்லது, சென்னைக்கும் நல்லது, அதே போல அது சுற்றுப்புற மக்களுக்கும் அடிப்படைக்கு நல்லது. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, குறிப்பிட்ட அந்த 14 ஏக்கர் இதோடைய சர்வே நம்பர் பெரும்பாக்கம் காப்புக்காடுகள்ல இருக்கக்கூடிய சர்வே நம்பர். ஆனா ரீசன்ட் இயர்ஸ்ல தான் அதுக்கு பல சர்வே நம்பர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்பட்டு இந்த ராம்சார் பகுதின்னு அறிவிக்கப்பட்டது. அது அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் நடக்குது, சிஎம்டி அப்ரூவல் பண்ணப்படுது, அது 3 நாட்களுக்குள்ள. அதே போல சியா அப்புறம் அப்லெட் அத்தாரிட்டி எல்லாமே உடனடியாக ப்ராசஸ் பண்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு சாதாரணமா சிஎம்டில ஒரு வீட்டு அப்ரூவலுக்கு எவ்வளவு நாள் நடக்கும் தெரியும். ஆனா 20-21 தேதி லெட்டர் இதே மார்கன் பிரிகேடியர் சார்பா கொடுக்க, பிரிகேடியர் மார்கன் சார்பா கொடுத்த 20-21 லெட்டர் பேஸ் பண்ணி 23 தேதி அப்ரூவல் சிஎம்டியே கொடுக்குது. இது எப்படி சாத்தியம்? ராம்சார் அறிவிக்கப்பட்ட பகுதியில எந்த விதமான கட்டுமானங்கள் செய்யக்கூடாதுன்றது அரசுக்கும் தெரியும். ஆனா அரசை சார்ந்து இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன வேலை செஞ்சிருக்காங்க? இதுல கொடுமை என்னன்னா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லாட்டிடியூட் லாங்கிடியூட செக் பண்ணி பார்க்கும்போது 0 பாயிண்ட், ஏன்னா ஆல்ரெடி அது ஏற்கனவே அந்த ராம்சார் பகுதியில இருக்கு. ஆனா இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, 65 மீட்டர் இருக்கு, அதற்கு முன்பாக அறிக்கையில 1 கிலோமீட்டர் பக்கம் சொல்றாங்க. ஆனா கடைசியா கொடுத்த அறிக்கையில 65 மீட்டர் இடைவெளி இருக்கு, அதனால இது கட்டுமானம் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப இந்த மோசடியான அறிக்கையை எப்படி இவங்க அப்ரூவ் பண்ணாங்க? அப்போ உண்மையாகவே சென்னையை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றணும்ன்றதோ, மக்கள் இது போல தென் சென்னை பகுதி மக்கள் வெள்ளத்துல இந்த மாதிரி பாதிப்புகளை உட்படுத்தக்கூடாதுன்றது அரசுக்கு எண்ணமா இருந்தா, இன்னொரு பக்கம் ஈரநிலத்தை ஈரநிலமாகவே பாதுகாக்கணும். அது காரணம் என்னன்னா, ஒண்ணு வெள்ளத்தடுப்பு, நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. அண்ட் மூணாவது முக்கியமாக அது ஈரமா இருக்கிறதுனால பல்லுயிர் பெருக்கம் நடக்கும். இதெல்லாம் தேவை இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழல்ல உலகம் முழுசுமே ஒரு பெருமை பெற்ற ஒரு ஸ்தலம்னா அது ஆக்டிலேயே இருக்கு. இந்த ராம்சார்னு சொன்னது இதுக்கான நம்பர்லாம் கொடுத்து அதை தனியா அறிவிக்கிறாங்க. அப்படி உலகத்துல ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டை சென்னையில வச்சுக்கிட்டு அதை எப்படி இவங்க தாரவாத்து கொடுக்குறாங்க? எதன் அடிப்படையில கொடுக்குறாங்க? அப்ப மக்கள் மீது அக்கறை இருக்கா இல்லையான்றதான் நம்ம கேள்வி. இப்பவும் அரசு நினைச்சா இந்த அறிக்கையை எடுத்துட்டு கூட இப்ப வேலை செஞ்சு அதை மீட்டெடுக்கலாம். இப்ப மீட்டெடுக்கிறதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு. சீஃப் செக்ரட்டரியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரும் முதலமைச்சரும் அண்ட் என்விரான்மெண்டல் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்ட்ரியும் பார்த்தாங்கன்னா இன்னைக்கு முடியும். உடனடியா சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியாமல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னா சரி, இன்னைய வரைக்கும் தெரியல. ஆனா இதற்கு பிறகு வெரி நெக்ஸ்ட் டே நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா அங்க ஒரு பக்கம் கான்கிரீட்டை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது போல இன்னும் நிறைய கட்டுமானங்கள் அங்கங்க நடக்கிறத பாக்குறோம், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்ப எதெல்லாம் ராம்சாருக்குள்ள இருக்கோ அந்த டேட் 2022 ஏப்ரலுக்கு பிறகு எந்த கட்டுமானங்களும் அனுமதிக்க கூடாது இல்ல. அப்ப அரசு இது ஏன் கண்டுக்காமலே இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம கேள்வியாகும்.
ஓகே ஓகே ராதாகிருஷ்ணன், நான் கொஞ்சம் கிளாரிட்டி அடையணுங்கிறதுக்காக இப்போ நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டில் தான் 19 சர்வே நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அது எல்லாமே பாதுகாக்கப்பட்ட பகுதியான்ட்டு, சரியா? அதில் இப்போ நாம் அறப்போர் இயக்கம் அவர்களுடைய கம்ப்ளைண்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சர்வே எண்கள் ஏதாவது இப்போ இந்த பிரிகேட் நிறுவனம் கட்டக்கூடிய இதில் ஏதாவது வருதா? ராதாகிருஷ்ணன், நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்க வீடியோ தான் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. சரி, பரவாயில்ல, நீங்க பேசுங்களேன் ப்ளீஸ். இப்போ அந்த ராம்சார் பகுதிக்கு உட்பட்ட சர்வே நம்பர் 453, 495, 496, 97 மற்றும் 98 இதுல இருக்கக்கூடிய 14.7 ஏக்கர், அந்த 14 ஏக்கர்ல தான் 1250 அடுக்குமாடி ஹைரைஸ் ஸ்டேர்கேஸ் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. சரி, இல்ல எனக்கு புரியுது. எனக்கு அதுல பள்ளிக்கரணையினுடைய மார்ஷ்லேண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறதுல அதுல 453/2C வருது. இதுல வெறும் 453 வருது. இதுவும் அந்த சதுப்பு நில சர்வே நம்பருக்கு உட்பட்டது தான் இல்லையா? ஆமா, அதாவது சப்டிவிஷன் பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள், நீர் தேங்கக்கூடிய பகுதிகள்லாம் ஒரு முழு நம்பரா தான் இருக்கும். பெரும்பாலும் சப்டிவைட் பண்ண மாட்டாங்க. புரியுது. பண்ணவும் கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த சப்டிவைடட் அதுக்கு பிறகு பல சர்வே நம்பர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றதுமே பாக்குறோம். ஓகே, அப்ப இது எல்லாமே கேள்விக்குட்படுத்தப்படுறோம். ஏன்னா பெரும்பாக்கம் காப்பு சர்வே நம்பர்லாம் கிடையாது. ஓகே 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 ஓகே, அதற்கு பிறகான காலகட்டத்துல இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே ஓகே, பேசலாம். ஓகே ராதாகிருஷ்ணன், உங்களுடைய மனுவில் நீங்கள் என்ன முக்கியமான கோரிக்கை? இந்த அனுமதியை ரத்து பண்ணணுங்கிறது மட்டுமா, இல்லை இந்த நிலத்தையும் மீட்டெடுக்கணுங்கிற கோரிக்கையும் வச்சிருக்கிறீங்களா? இந்த நிலத்துக்கு முதல்ல இந்த நிறுவனம்னு எடுத்துக்கிட்டா, இந்த நிறுவனம் அந்த இடங்களை வாங்குவதற்கு முன்பாக ஏதோ சேகரன்ற ஒரு தனிநபர்கிட்ட தான் பல இடங்களை வாங்கினதா சொல்லப்படுது. அது விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் நிறுவனம் தாய் பத்திரத்தை பார்க்காம வாங்கலாம் மாட்டாங்க. தாய் பத்திரத்தை பார்த்திருந்தாலே இது என்ன ஆர்ஜின் லேண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்று, அதுங்க திட்டமிட்டு நடந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்குறோம். இது 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிடையாது, 14 ஏக்கர். அது பல்வேறுபட்ட தொகுப்புகளா இருக்கு. ஏன்னா அவங்க பெங்களூர் பேஸ்டு நிறுவனம். இந்த ஈரான் ஆக்ட் உலக நாடுகள் முழுசும் பேசினது, அது இன்டர்நேஷனல் ஆக்ட் கிடையாது. இன்டர்நேஷனல் அளவுல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஈரப்பகுதிகள். மழை பெஞ்சிச்சுன்னா இது ஸ்பாஞ்ச் போல சேமிச்சு வைக்கும். உலக அளவுல அங்கீகாரம் கொடுக்கிற காரணம் என்னன்னா, இந்த இடங்கள்ல வேற எந்த விதமான கட்டமைப்பும் பண்ணக்கூடாது, அந்த நிலப்பரப்பு சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நிலத்தடி நீர் இன்க்ரீஸ் ஆகும், வெள்ள தடுப்புகள் நடக்கும் அப்படின்ற பல காரணங்களுக்காக தான் உலகம் முழுசும் இந்த ஈர நிலங்களை அடையாளப்படுத்துறாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த நிறுவனம் வரும்போது கொள்முதல் செய்யும் போதே வாங்கும் போதே அந்த தாய் பத்திரத்தை பார்த்திருப்பாங்க. அப்ப பார்த்திருந்தும் இது நடந்துதான் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும்ல. அதே போல இது சியாவுக்கு போகும்போது, அவங்க அப்பலேட் கமிட்டிக்கு போகும்போதும் இந்த ஆவணத்தை பார்த்த மாத்திரத்திலே சொல்லியிருக்க முடியும். சர்வே நம்பர்ல இன்னைக்கு இன்டர்நெட்ல போட்டாலே நம்மளே பார்க்க முடியுது. நீங்க இந்த ஈர வெட்லேண்டுக்கான வெப்சைட்லயும் பார்க்க முடியுது, தமிழ் நிலத்திலையும் பார்க்க முடியுது, சிஎம்டி விரிவாக்கப்பட்ட திட்டத்திலையும் பார்க்க முடியுது. எல்லா தரப்புகள் நிலப்பரப்புலையும் மேப்புகள்லையும் இந்த சர்வே நம்பர்கள் இருக்கும்போது எப்படி இவங்க இதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தாங்க? உடனடியாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்க்கு எப்படி ரெக்கமெண்டேஷன் போகுது? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை அளவெடுத்து இவங்க தூரத்துல தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? சிஎம்டி எப்படி அதுக்கான உடனடியாக அப்ரூவல் பண்ண முடியும்? அப்ப இதுல நம்ம கேள்வி எழுப்புறது, எஸ்சிஐசியோட கமிட்டியோடைய அப்ப இருந்த சேர்மன் தீனபந்து ஐஏஎஸ் ரிட்டையர்டு அண்ட் மெம்பர் செக்ரட்டரி கண்ணன் அவங்களையும் விசாரணைக்கு உட்படுத்தணும். அண்ட் சியாவுடைய சேர்மன் கிருஷ்ணகுமார் ஐஎஃப்எஸ் அண்ட் மெம்பர் செக்ரட்டரி ராகுல்நாத் ஐஏஎஸ் அவரையும் விசாரணைக்கு உட்படுத்தணும். அண்ட் சிஎம்ஏடைய அபிஷியல் அன்சுல் மிஸ்ரா ஐஏஎஸ் இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த பொறுப்புல இருந்தவங்க. இவங்க ஏதோ ஒரு சாதாரண விளிம்புநிலை மக்களுக்கு அப்ரூவல் கொடுக்கல, ஏதோ பிழைப்புக்காக அவங்க நிற்கிறாங்க, அதுக்காக நாங்கள் கொடுக்குறோம்னு கொடுக்கல. அப்போ ஒரு பெரிய கட்டுமானம், அதுவும் இன்னைக்கு அவங்க எஸ்டிமேட் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு தன்னுடைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல அடையாளப்படுத்துறாங்க.
2000 கோடி ரூபாய் முதலீட கொண்டு வர நிறுவனம்ன்றாங்க. அது யாரு? இந்த 2000 கோடி முதலீடு இங்களுடைய மக்களுடைய பணம். அதை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த பில்டிங்ஸ் அங்க டெவலப் ஆக போகுது. அப்ப இது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எந்த துறையும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பல்வேறு துறைகள் இருக்கின்றது நமக்கு இதுல தெரிய வருது. அப்ப இவங்க எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்துங்க, அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்குங்க. ஏன் அப்படின்னா நமக்கு 10 இடங்கள்ல ஒரு இடங்கள்ல தான் இந்த ஆவணங்களை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு அமைப்பாக இவ்வளவு விவரங்கள் ஒரு வருடம் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு விவரங்களை திரட்டி ஆர்டிஐ போட்டு இந்த தகவலை திரட்டி வெளில கொண்டு வரதுக்கு நமக்கு 1 வருடம் 2 வருடம் கூட ஆகுது சில இஷ்யூஸ்ல. அப்போ ஒரு அமைப்பா 1-2 தான் கண்டுபிடிக்க முடியுது. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா பிராக்டிகலா பேசணும்னா நிறைய வயலேஷன்ஸும் விதிமுறைகளும் சட்டத்துக்கு புறமான வேலைகளும் நடக்கும். அப்ப இத கான்கிரீட் எவிடன்ஸா இருக்கிறதுனால உடனடியா தண்டனைய வழங்குங்க. விரைவாக விசாரிச்சு உரியவங்களுக்கு தண்டனை வழங்கினா என்ன நடக்கும்னா இது போன்ற தவறுகள் இமீடியட்டாக உடனடியாக நிறுத்தப்படும். அப்ப இதற்கு பிறகு தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய 20 ஈர நிலங்கள் இருக்கு இல்லையா, அங்க ஆட்டையை போடுற வேலை, இந்த அபிஷியல்ஸ் பண்ணக்கூடிய முறைகேடுகள், இந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய செய்யும் மோசடிகள், பெரிய பெரிய நிறுவனங்கள் பெயரால அடிக்கக்கூடிய கொள்ளைகள், அதெல்லாம் தடுக்கணும்னா உடனடியாக விசாரிக்கப்பட்டு உரிய சட்ட வழியிலான தண்டனை வழங்கப்படும். அதுதான் நம்ம கோரிக்கையா விடுக்கும். ஓகே, ராதாகிருஷ்ணன் ஏதாவது சொல்லுமா? நான் முடிக்கிற நிகழ்ச்சியை. கண்டிப்பா அரசாங்கம் எந்த காரணம் கொண்டுட்டோம் தன்னுடைய அரசாங்கத்தோட கட்டமைப்பு கூட நீர்நிலைகள்ல வரக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கணும். ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்சு மருத்துவமனை, குரோம்பேட்டை மருத்துவமனை, இன்னும் பல இடங்கள், விழுப்புரம் பேருந்து நிலையம் பார்த்திருப்பீங்க. இது போல பல கட்டமைப்புகள். சமீபத்துல சோழிங்கநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் அந்த நீர்நிலையில கட்டும் போதே நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். இப்ப நீதிமன்றமும் அதை அப்புறப்படுத்த சொல்லியிருக்கு, வேற இடம் பாருங்கன்றாங்க. அப்ப முதல் என்க்ரோச்சர் அரசு தான். இந்த தேதியில இருந்தாவது ஒரு கட்டமைப்பு கூட நீர்நிலைகள்ல தமிழ்நாடு முழுசும் அரசு கட்டக்கூடாது. 2வது இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய இதன் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு கேட்கும்.